எல்லாருக்கும் வணக்கம். மெஹந்தி கிளாஸஸ் ஃபார் பிகினர்ஸோட 3வது கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் நான் லைன்ஸை யூஸ் பண்ணிட்டு சில டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஹம்பை பற்றி படிக்கலாம். ஹம்புங்கிறது மெஹந்தியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பேசிக்கில் வர டிசைன். இந்த ஹம்பில் இருந்து தான் மெஹந்தி ஆல்மோஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஒரு டிசைனில் முக்கால்வாசி டிசைன் ஹம்பே தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஹம்ப் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனை இழுத்துக்கணும். இந்த மாதிரி லைன் ஆல்ரெடி எப்படி இழுக்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் யூ ஷேப்பில் டிசைன் இழுக்கணும். இந்த மாதிரி யூ வரைவீங்கல்ல, நீங்கள் யூ வரைகிறப்ப எப்படி வரைவீங்களோ அதே மாதிரி இந்த டிசைனை பண்ணுறது. இஃப் சப்போஸ் நீங்கள் அந்த டிசைன் ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாம் சேம் சைஸில் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயினான லைன் இழுத்துங்க. அப்புறம் ஒரு இமேஜினரி லைன், உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜினரி லைன் இழுத்துக்கிட்டு அந்த இமேஜினரி லைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை இழுங்க. அப்போ உங்களுக்கு அந்த எல்லா டிசைன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், சிமிலராக இருக்கும் எல்லா டிசைன் பார்க்குறதுக்கு. இந்த ஹம்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா எல்லாம் இழுக்கிற ஒவ்வொரு யூ ஷேப்பில் அந்த இருக்க டிசைனும் சிமிலராக இருக்கணும். எல்லாமே சேமாக இருந்தால் தான் அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஹம்பை யூஸ் பண்ணிக்கிட்டே நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். என்ன டிசைன் முன்னுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா, முதல்ல நான் நார்மல் ஹம்பை ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு புது டிசைன் எப்படி க்ரியேட் ஆக போகுதுன்னா, ஜஸ்ட்டு ஒரு புள்ளி வைக்கிறதுனால ஒரு பிக் டிஃப்ரென்ஸு இதில் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளி வச்சோன்னே அது ஒரு வேறு மாதிரி டிசைன் உங்களுக்கு கொடுக்குது. பார்த்திங்கன்னா மேலே இருக்க டிசைனில் நம்ம இந்த மாதிரி புள்ளி வச்சுருக்கோம். ஸோ கீழே இருக்க டிசைனில் எப்படின்னா ஒரு ட்ராப்லெட் மாதிரி ஒரு டிசைனு. அது எப்படின்னா நீங்கள் புள்ளி மாதிரி வச்சு அந்த கோனை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்லெட் மாதிரி ஒரு அந்த டிசைன் வரும். அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது நிறைய இடத்துல நம்ம மெஹந்தியில் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக நினைவு வச்சுக்க வேண்டியது ஹம்பில் இந்த கேப்ஸ் தான். எல்லாத்தோட கேப்ஸும் ஒரே அளவில் இருக்கணும். அதோட லென்த்து சைஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். ரொம்ப சிமிலராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹம்ப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னா, இந்த மாதிரி ஹம்ப் நார்மலாக எடுத்துகிட்டு ஒரு இமேஜினரி லைன் நம்ம இழுக்கிறோம். நெக்ஸ்ட் அதை ஃபில் பண்ணுறது. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஃபில் பண்ணுறது. இந்த இமேஜினரி லைன் நீங்கள் இழுக்கணும்னே தேவையில்லை, நார்மலாகவே இழுக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் பிகினராக இருக்கனால உங்களுக்கு அந்த இமேஜினரி லைனெல்லாம் இழுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக கூட இருக்கலாம். அதுங்க இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக கூட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக கூட இழுத்துடலாம். இமேஜினரி லைன் இழுக்கிறது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாம். நம்ம இந்த ஹம்பை அப்வர்டாக இழுக்கிறனால இது இன்னொரு டிசைன் நமக்கு கொடுக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்வர்டாக இழுக்கிறது. நம்ம டவுன்வேர்டு யூ ஷேப்பில் இழுத்தோம், இப்போ அப்வர்டில் இருக்கும். சோஃபா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிசைன் எல்லாமே மீடியம் சைஸ் ஹம்ப்பு. ஸோ ஹம்பை நம்ம இலாங்கேட்டடாக லாங் சைஸில் ஹம்ப் பண்ணுறனாலையும் இல்லை சின்ன ஷார்ட் ஹம்ப் பண்ணுறனாலையும் நமக்கு 2 விதமான டிசைன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது லாங் ஹம்ப்பு அப்படின்னா லாங்காக அந்த ஹம்ப் அந்த யூ ஷேப் இருக்குல்ல அது லாங்காக இழுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஷார்ட் அப்படின்னா குட்டியாக சின்னதாக அந்த நம்ம யூ ஷேப் இழுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைனாக இருக்கும். அந்த ரொம்ப இன்ட்ரிகேட் டிசைன்ஸ், இந்த ரொம்ப மைன்யூட் டிசைன்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிசைன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு டபுள் லேயர் கொடுக்கலாம். அப்போ அது இன்னொரு டிசைனாக உங்களுக்கு லுக் கொடுக்கும். அடுத்து இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஹம்பை யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அது ஒரு மாதிரி வேறு மாதிரி டிசைனாக உங்களுக்கு காமிக்கும். அந்த எப்படின்னா மாதிரியே தான் ஒரு லைன் இழுத்துக்கிறது. மேலே உள்ள மாதிரியே ஹம்ப் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன அந்த கேப் இருக்குல்ல, நம்ம வியூ இழுக்கிற கேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டிசைன் இழுக்கும் போதுமே உங்களுக்கு ஒரே மாதிரி யூனிக்காக வரல அப்படின்னா, ஒரே மாதிரி சிமிலராக வரல அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஒரு இமேஜினரி லைன் இழுத்துக்கலாம். ஒரேஸ் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே இழுக்கலாம். இவ்வளோ கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கனால எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நீங்கள் அதுக்கு ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அது இன்னொரு மாதிரி டிசைனாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் மேலே நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, இதே மாதிரி டிசைனாக நம்ம இதையும் பண்ணலாம்.
ஒரு லைன் இழுத்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஹம்பாக வச்சு நெக்ஸ்ட் எகெயின் ஒரு லைன் இருக்கும் ரெஃபரன்ஸ் லைனு, அதை ஃபில்அப் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பண்ண டிசைன் அந்த பண்ண ஹம்ப் இருக்குல்ல, அது ரொம்ப சின்ன சின்ன ஹம்ப்பு. ஸோ அந்த பேஸ்டெல்லாம் இருக்குல்ல ஒரேடியாக ஈக்குவலாக ஸ்மட்ஜ் ஆயிரும். இங்கே நம்ம பண்ணுறது பெரிய பெரிய ஹம்ப்னால ஸோ அது ஸ்மட்ஜ் ஆகாது, அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக ஈக்குவலாக ஈவனாக ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ அதுக்கோசரம் நம்ம அந்த லைன் இழுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஷேடு கொடுக்கணும். இந்த ஹம்புக்கு ஷேடு கொடுக்குறது பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக கொஞ்சம் பேஸ்ட்டை வெளியே எடுத்துகிட்டு அது அப்படியே நம்ம மேலே கீழே பண்ணோம்னா ஷேட் ஆகிடும். ரொம்ப பேஸ்ட்டை வெளியே எடுக்கக்கூடாது. நார்மலாக நம்ம இப்போ டிசைன் பண்ணுறப்ப எவ்வளோ பேஸ்ட் வெளியே எடுப்போமோ அவ்வளோ பேஸ்ட்டை வெளியே எடுக்கக்கூடாது. அந்த டியூப் வழியாக ஜஸ்ட் கொஞ்சம் பேஸ்ட்டை எடுத்து லைட்டாக அதை கொஞ்சம் ஷேட் மாதிரி கொடுத்தாச்சு. ஏன்னா ஷேடில் கொஞ்சம் அது ரொம்ப டிஃபைண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பார்க்க அது இந்த மாதிரி தெரியும். இது அப்வோர்டில் நம்ம ஷேடு கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த டவுன்வோர்டில் அந்த பெட்டல்ஸ்லேருந்தும் நம்ம ஷேடு கொடுத்தோம்னா அதுவும் வேறு மாதிரி ஒரு மாதிரி அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேடு கொடுத்தோம்னா அது வேறு மாதிரி டிசைன் உங்களுக்கு கொடுக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. என்னென்னா அதுக்கு ஒரு புள்ளி வச்சோம்னா அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எஸ், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த எல்லா டிசைனையும் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நார்மலாக ப்ரைடல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் இந்த டிசைன்ஸ் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவேன். வேறு டிசைனும் யூஸ் பண்ணுவேன். பட் இது எனக்கு ரொம்ப ஈஸி, எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குனால நான் இதை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஒரு லைன் எடுத்துகிட்டு ஒரு ஹம்ப், அதுக்கு மேலே புள்ளி வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு லைன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். லைன்ஸ் நல்லா பழகிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எகெயின் ஒரு லைன், இன்னொரு லைன், தென் ஃபில் பண்ணுறப்பையும் ஃபில்லிங்கும் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கோனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே அதுலேருந்து பேஸ்ட் வரும். அது அப்படியே இழுத்தாலே முடிஞ்சு, அவ்வளோதான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எகெயின் ஒரு லைன் இழுத்துட்டு மறுபடியும் சின்ன சின்ன ஹம்பு பாருங்கள், தென் பெரிய பெரிய ஹம்ப், தென் அதுக்குள்ளுக்கு ஒரு டாட், அண்ட் எகெயின் ஒரு லைன், அதை ஃபில் பண்ணுறேன். ஒரு லைன், எகெயின் ஒரு லைன், தென் அங்கே லாங்காக ஒரு ஹம்ப் நான் இருக்கிறேன், இலாங்கேட்டட் ஹம்ப். தென் அதை அந்த நான் இமேஜினரி லைன் இழுக்கலைங்கன்னா நார்மலாக ஃபில் பண்ணுறேன் அது அப்படியே. தென் ஒரு லைன் அண்ட் நார்மல் மீடியம் சைஸ்டு லைன், and again normal medium sized hump. தென் அந்த ட்ராப்லெட் மாதிரி ஃபஸ்ட் உங்களுக்கு டிசைன் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதை முடிக்கிறது. இந்த ட்ராப்லெட் டிசைன் ஒரு அந்த புள்ளியெல்லாம் நம்ம நார்மலாக எண்டு பண்ணுறப்ப அதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம பண்ணுற டிசைன்ஸ். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டிசைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப பேசிக் மெஹந்தியில் வர டிசைன்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா மெஹந்தியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது எல்லாத்தையுமே க்ளீனாக பழகுங்க. ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் மெஹந்தியில் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ லேர்ன் வித் மீ. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.